தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு கொளத்தூர் தொகுதிக்கு அப்படின்னா இன்னமும் வந்து அந்த அந்த கன்ஜஸ்டடாக அதாவது சில அந்த சாக்கடைகள் அந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க அந்த சாலைகள்லாம் இன்னும் சரியாக போடலை அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்குது. மேம்பாலம் எல்லாமே செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் அதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப தாமதமாக தான் நடக்குது. அதில் அதனால அவர் மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. பெண்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் நிறைய பேருக்கு இன்னும் அங்கே வந்து 1000 ரூபாய் கொடுக்குறதுல வந்து நிறைய பேருக்கு போய் சேரலை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது ஒரு பார்ஷியல் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் தரேன்னு சொன்னாங்க அவங்க, ஆனால் தரல. அப்போ அது மாதிரி முதியோர் பென்ஷன்லாம் கூட நிறைய பேருக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. அதுபோக ஒரு மக்களை கவர்வதற்கான திட்டம் பெருசாக இல்லை. இவங்க அதான் இப்போ வந்து இவங்களுடைய ஆட்சியினுடைய மொத்த இதில் பார்த்தோம்னா நாங்கள் பாலம் கட்டினோம், எல்லாம் பண்ணோம், போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணோம், அதெல்லாம் சரிதான். ஆனால் மக்களை நேரடியாக ஈர்ப்பதற்கான எந்த வழியை பண்ணீங்க? கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணித்தான் ஆகணும். அவர் வந்து அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது தான் இது வரைக்கும் பார்க்கும்போது. இப்படி தான் நம்பி தான் அவங்க வந்து 2016 போச்சு அவங்களுக்கு. இதுக்கெல்லாம் பார்க்கும்போது பங்களிப்பு சரியாக தரலையோன்னு ஒன்று இருக்குது. கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் வந்து வேறு வேட்பாளர்கள் போல் நீங்கள் செயல்பட்டீங்களா? எல்லாரும் மாதிரியும் லெத்தார்ஜிக்காக இருந்தீங்களா? ரொம்ப சாதாரணமாக விட்டீங்களா? நம்மளை ஜெயிக்க வைக்கிறாங்கிறது மக்களை வந்து சாதாரணமாக இட போட்டிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் இதுக்கிடையில் வந்து டிவிகேங்கிற ஒரு புதிய கட்சி ஒன்று வந்திருக்கு. இப்போ அங்கே வந்து நிறைய முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து டிவிகேக்கான ஒரு சோர்ஸுக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தா இவருக்கு வந்து ஒரு 36% இப்போதைக்கு பார்க்குறோம் இவர் கிடைக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து முதல் தலைமுறை வேட்பாளர்கள் வந்து ஏன்னா பிஜேபியினுடைய பூத் கமிட்டி அளவுக்கு அந்த அங்கே வந்து பிஜேபி வளர்ந்துருக்கு கொளத்தூர் தொகுதியில். அதை கவனிக்க தவறிட்டாரான்னு தெரியல முதல்வர். நீங்கள் இங்கே தானே ஜெயிச்சிங்க, நாங்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், அப்போ எங்களுக்கு ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கோபம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக தேர்தல் களம் நாளுக்கு நாள் வேகம் எடுத்து சென்றுகிட்டே இருக்கு. எண்ணெயில் போட்ட கடுகு போல பரபரத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அலையன்ஸ் உருவாக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டாலும் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். முக்கியமான தொகுதிகள் குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதி தற்போதைய நிலையில எப்படி இருக்கிறது? அதாவது முதல்வர் அவர்களே வெற்றி பெற்ற தொகுதி, இந்த தொகுதி முதல்வருக்கு சாதகமாக இருக்கிறதா, தொகுதியுடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு குறித்து நம்ம இப்ப பேச போறோம். குளத்தூர் தொகுதி தற்போதைய நிலையில எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? குளத்தூர் தொகுதிக்கு பேசுவதற்கு முன்னால மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கிருந்து தொடங்குகிறார்? 91 கே.ஏ. கிருஷ்ணசாமி கூட 1000 விளக்கு தொகுதியில் வந்து தோக்குறார். 96க்கு அடுத்து அதுக்கடுத்து 3 தேர்தலில் வந்து அவர் தான் வெற்றி பெறுகிறார் 1000 விளக்கு தொகுதியில். அதனால அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருந்தது. திடீர்னு 1000 விளக்குலேருந்து மாறி குளத்தூருக்கு போகிறார். ஏன் மாறி போகிறீங்கன்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்போவே. இப்போ 91 தோக்குறாரு கே. கிருஷ்ணசாமிகிட்ட, 96 வெற்றி பெறுகிறார், 96 அடுத்து 2001 வெற்றி பெறுகிறார், 2006 எதிர்கட்சி தலைவராகிறார். இந்த 3 தொகுதி வந்துடுது. 96, 2001, 2006. அப்போ தான் கலைஞருடைய ஆட்சி. 2006 to 2011 கலைஞருடைய ஆட்சி. அடுத்த 2011, 2016, 2021 மூணு தேர்தலையும் குளத்தூர் வந்து ஜெயிக்கிறார். குளத்தூரை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குளத்தூர் வந்து காட்டுப்பகுதி மாதிரி இருந்தது. இன்னொன்று அங்கே வந்து நிறைய தொழிலாளர்கள் இருந்தாங்க. அதுபோக வன்னியர்கள், தலித் எல்லாருமே அவங்க 40%க்கு மேலே இருக்காங்க. அது மாதிரியான எல்லாரும் கலந்துருக்காங்க அதில். இந்த இடத்துல வந்து அவர் இன்னொன்று அங்கே வந்து எல்லா இப்போ எடப்பாடி அவர்களை எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி விசிகா திருமாவளவன் எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே வந்து காஸ்ட் லீடர்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் இவர் காஸ்ட் நியூட்ரல் லீடருங்கிற பேர் இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன்னா அவருக்கு மேலே எந்த காஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிறதான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இது பண்ணியிருக்காங்க. அதுபோக இவர் வந்து இவர் மேலே வந்து எந்த அப்பழுக்கற்ற ஒரு மனிதராக இருக்கார். இது வரைக்கும் அவர் மேலே தனிப்பட்ட குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு இல்லவே இல்லை. ஜெயலலிதா மேலே இருந்துச்சு, கருணாநிதி மேலே கூட இருந்துச்சு. ஏன்னா சர்க்காரியா கமிஷன் அது மாதிரி ஜெயலலிதா மேலே சொத்து குவிப்பு வழக்கு எல்லார் மேலேயுமே இருக்குது, எடப்பாடி மேலே இருக்குது. அப்போது எல்லார் மேலே இருக்கும்போது இவர் மேலே வந்து இதுவரைக்கும் வந்து ஸ்டாலினுக்குன்னு தனிப்பட்ட அவர் மேலே எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை, ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை.
அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருக்காரா? தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு? குளத்தூர் தொகுதிக்கு அப்படின்னா காடு மாதிரி இருந்த தொகுதியை வளமாக்கியிருக்காரு. இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அது வந்து டெவலப் ஆயிருக்கு. இப்போ குளத்தூர் தொகுதியில வந்து கேண்டிடேட்டா நிற்கும் போதே அந்த தொகுதி சம்பந்தப்பட்ட பல வாக்குறுதிகள் இதெல்லாம் நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. கொடுத்த வாக்குறுதிகள் அங்கு முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஒரு கன்ஜஸ்டட் நெருக்கடி எல்லாமே இருந்துட்டு இருக்கு, டிராபிக் ஜாம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் இன்றளவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு அந்த தொகுதியில நடைபெற்றிருக்கிறது? இந்த வாக்குறுதிகள் அளவுக்கு வந்து அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே குளத்தூர் தொகுதியை வந்து எப்போ அவர் தேர்வு செய்தாரோ அப்போவே வந்து முதல்வராக இருந்த போதும் கூட அடிக்கடி போக தான் செய்கிறார். ஏன்னா போய் செய்கிறார், ஆனால் அதற்கான இந்த மேம்பாலம் எல்லாமே செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் அதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப தாமதமாக தான் நடக்குது. அதனால அவர் மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இருந்தால் கூட எதிர்த்து போட்டியிடுபவர்கள் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? ஏன்னா போன முறை ஆதிராஜாராம் தான் அவரோட எதிர்த்து போட்டிட்டார். பெரிய அளவில் வந்து அவருக்கு வெற்றி பெற முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 65,000 வாக்குகளுக்கு மேலே வந்து வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் முக ஸ்டாலின். இன்னொன்று, குளத்தூர் தொகுதி வந்து சாதாரணமான தொகுதியாக நம்ம வந்து அப்படி யோசிச்சிட முடியாது. ஏன்னா அதில் வந்து இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க இது பண்ணவங்க கூட அவருக்கு ஈக்குவலாக வந்து அவருக்கு செய்யலை. ஏன்னா ஏடிஎம்கே பீரியட் அவங்க எடப்பாடி அவர்கள் ஆட்சி பண்ண போதும் கூட, ஜெயலலிதா ஆட்சி பண்ண போதும் கூட அந்த இடத்துல வந்து பெருசாக வந்து அவங்கனால எந்த வகையிலையும் வந்து குளத்தூர் தொகுதிக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய தொகுதி அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து வேறு மாதிரியான அந்த பொருளாதார அடிப்படையிலையோ இல்லை ஒரு சுகாதார அடிப்படையிலையோ அதை வந்து செய்யலை. இன்னமும் வந்து அந்த கன்ஜஸ்டடாக, அதாவது சில அந்த சாக்கடைகள் அந்த மாதிரி நெருக்கடிகள் இருக்குது, அந்த கிராமப்புறங்களில் இருக்க அந்த சாலைகள்லாம் இன்னும் சரியாக போடலை அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இதுக்கிடையில் வந்து டிவிகேங்கிற ஒரு புதிய கட்சி ஒன்று வந்திருக்கு. இப்போ அங்கே வந்து நிறைய முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து டிவிகேக்கான ஒரு சோர்ஸ் இருக்குது, அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்கி அதிமுகவுக்கு வந்து அங்கே எந்தளவுக்கு பலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆதிராஜாராம் போன்றவர்களே இன்றைக்கி மறுபடியும் திரும்பி நிற்கிறதுக்கான தயாராக இல்லை. அப்போது அது மாதிரியான யாரும் அங்கே எதிர்த்து நிற்கிறதுக்கான மோட்டிவில் இருக்காங்கன்னா இவங்களாம் யாரையா புஷ் பண்ணி நிற்க வச்சாதான். அந்த தொகுதி பாஜக கொடுத்துடலாமான்னு கூட யோசிக்கிறாரு இப்போ எடப்பாடி அவர்கள். ஏன்னா அவங்க வந்து நிற்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து முதல் முறை தான் நிற்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து யார் கூட நின்னாலும் வந்து அது வெற்றி பெற. ஆனால் ஐஎன்டிஏக்கு அப்படி இல்லை. ஆதிராஜாராம் போன்றவர்கள் வந்து திரும்பி கொடுத்தாலும் அதுக்கான செலவு பண்ண முடியாது, ஸ்டாலினை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. இப்போ இதெல்லாம் தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏடிஎம்கே வர நிறைய பிளவுபட்டு கிடக்கிறது. அங்கே வந்து தேவர் சமூகம் கொஞ்சம் இருக்காங்க. ஏன்னா சில அது மாதிரி அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டடாக இருக்காங்க எல்லாருமே. நிறைய தொழிலில் வேலை பார்க்குறவங்க, இப்போ ரயில் பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க, அது மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. அங்கேருந்து வெளியூருக்கு பக்கத்தில் போய் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் குளத்தூர் தொகுதி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, சென்னையை ஒட்டிய இதாக தான் இருக்குது. அவங்க வந்து வேலை பார்ப்பதற்காக உள்ளே வர்றாங்க. தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குறவங்க அதில் நிறைய இருக்காங்க. அரசு ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் அந்த தொகுதியில். இப்போ இவர்களெல்லாம் வந்து ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறாங்க. இப்போது முதல் தலைமுறை வேட்பாளர்கள் டிவிக்கே பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தா இவருக்கு வந்து ஒரு 36% இப்போதைக்கு பார்க்குறோம். திமுகவுக்கு வந்து 36% இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் அதிமுகவுக்கு வந்து அங்கே 22% இருக்கிறாங்க. டிவிக்கே வந்து ஒரு 8% கிடைக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து முதல் தலைமுறை வேட்பாளர்கள் வந்து ஓட்டளிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இவர் மேலே எப்பயுமே வந்து பொதுவாக ஒரு கட்சி இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும். ஏன்னா எங்களுக்கு செய்யலை, எங்களுக்கு பண்ணலை, எங்களுக்கு வந்து முதல்வர் தொகுதியாக இருந்தால் கூட அப்படி பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த ஆதங்கத்தின் அடிப்படையில் பெண்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் நிறைய பேருக்கு இன்னும் அங்கே வந்து 1000 ரூபாய் கொடுக்குறதுல வந்து நிறைய பேருக்கு போய் சேரலை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது ஒரு பார்ஷியல் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் தரேன்னு சொன்னாங்க அவங்க, ஆனால் தரல. ஆனால் அதே மாதிரி அவர் தொகுதியில் கூட நிறைய பேருக்கு கொடுக்கப்படலை. அப்போ அது மாதிரி முதியோர் பென்ஷன்லாம் கூட நிறைய பேருக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அதுபோக அங்கே இருக்க ரோட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்னமும் சரியாக பண்ணல. ஏன்னா அவங்க ஏரியா மட்டும் நல்லா இருக்குது. என்ன ஒரு மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். உங்கள் ஏரியா நல்லா இருக்குது, எங்கள் ஏரியா பண்ணீங்களா, நீங்கள் இங்கே தானே ஜெயிச்சிங்க, நாங்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், அப்போ எங்களுக்கு ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கோபம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இந்த குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இப்போ பிஜேபியோட ஆதிக்கம் அங்கே உள்ள வருது. ஏன்னா பிஜேபிக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சீட் கொடுத்தாலும் கூட, ஏன்னா பிஜேபியினுடைய பூத் கமிட்டி அளவுக்கு அங்கே வந்து பிஜேபி வளர்ந்துருக்கு குளத்தூர் தொகுதியில். அதை கவனிக்க தவறிட்டாரான்னு தெரியல முதல்வர்.
அது வந்து ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால வந்து கவனிக்க தவறிட்டாரா இல்லை உளவுத்துறை வந்து சரியாக சொல்லலையாங்கிறது தெரியல. அங்கே வந்து பாஜக வளர்ந்துருக்கிறது. அதிமுகவினுடைய செல்வாக்கு கொஞ்சம் சரிஞ்சிருந்தால் கூட பாஜக வளர்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுபோக டிவிகேங்கிற புதிய கட்சி ஒன்று வந்திருக்கு. அவங்க வந்து ஏதாவது ஒரு வீட்டை பொறுத்தவரை ஒரு ஓட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்கள் வந்து சொல்கிறத விட பெண்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்பாங்க. அப்போ வந்து அது பசங்க சொல்கிறதையும் கேட்பாங்க. அவன் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க தாய்மார்களை வந்து நீங்கள் விஜய்க்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விஜய் வந்து எந்த அளவுக்கு பூத் அளவில் அவங்க தயாராக இருக்காங்களான்னு தெரியல. குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை சும்மா அணில் குஞ்சுகளாக தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்காங்க இல்லை. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து பூத் கமிட்டியில் இப்போ எஸ்ஐஆரில் கூட அங்கே வந்து இப்போது ஓட்டுக்கு போய் பார்க்க போகிறாங்க மக்கள். அவங்க போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு கூடவே திமுக ஆட்கள் போகிறாங்க. அவங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுது, அவங்க தான் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து பெரிய நல்ல விஷயமா பார்க்குறோம். அதே மாதிரி அதிமுகவும் சில இடங்களில் போகிறாங்க. ஆனால் தாவேக்காலேருந்து யாருமே போகிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களுக்கே அது வந்து என்னென்னு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது இங்கே வந்து இப்போதைய நிலையில் திமுகவுக்கான சாதகமான தொகுதியாக தான் இருக்குது. ஆனால் இந்த முறை குளத்தூரில் தான் நிற்க போகிறாரு. அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தலைவர் ஸ்டாலின் வந்து அங்கே தான் யோசிக்கிறார். ஏன்னா இன்னொரு தொகுதி புதுசாக போய் அதில் வந்து பரிச்சார்த்த முயற்சியில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா துணை முதல்வர் உதயநிதியும் அவர் சேப்பாக்கம் திருவள்ளுவர்கணி தான் பார்க்குறாங்க. ஏன்னா அதுவுமே வந்து அவங்களுக்கான ஏன்னா இஸ்லாமியர்கள் அதிகமான தொகுதியாக இருக்காது. அதனால் அவங்க யோசிப்பாங்க. இப்போ நான் அடுத்த கேள்வியை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் தான் போட்டியிடுவாரா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு அதற்கான பதிலையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இந்த தொகுதியை அதிமுக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கருத்துக்கெல்லாம் முன் வச்சிங்க. பீகாரில் வந்து ஒரு இமாலய வெற்றி பெற்ற பிறகு அமித்ஷாவுடைய பார்வை தமிழகம் நோக்கி திரும்பி இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை தான் பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டிவிகே தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களுடைய ஓட்டுகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக பாஜக களம் குதிக்கும் போது அங்கே பாஜகவுடைய பூத் கமிட்டியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உருவாகி இருப்பதாக கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த தேர்தலை விட குளத்தூர் தொகுதி ஒரு சவாலான தொகுதியாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெற்றி பெறுவார். ஆனால் வந்து ரொம்ப மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு 10,000-15,000 ஓட்டில் தான் வெற்றி பெற முடியும். இப்போ நிறைய அளவில் பெரிய மார்ஜினில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவர் நல்லா செஞ்சுருக்காருங்கிறது அவருக்கே தெரியல நிறையா. ஏன்னா இப்போ வந்து பொதுவான மக்களுக்கு மொத்தம் தமிழக மக்களுக்கு செய்கிறதுங்கிறது வேறு. அது வந்து நீங்கள் அரசு செய்யும், அரசுடைய திட்டங்கள் செய்யும். அது நீங்கள் வந்து இலவச பேருந்து பயணம் கொடுத்துருக்கீங்க, அது மாதிரி நான் முதல்வன் திட்டம் எல்லாமே சரி. ஆனால் உங்கள் தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அங்கே வந்து நிறைய சாலைகள்லேருந்து நிறைய கழிவு நீர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிறையா. அது மாதிரி அப்பார்ட்மெண்ட் சைட்லலாம் வந்து இன்னும் பாதாள சாக்கடை திட்டம் முழுசாக முடிவடையலை. அப்போ அது மாதிரியான நிறைய குறைபாடுகள் அங்கே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து களையணும். அவர் இனிமேல் வந்து இருக்கிற குறுகிய காலகட்டத்தில் அதை வந்து செஞ்சிட முடியாது. ஏன்னா செஞ்சாலுமே வந்து அது வந்து அது இதற்காக செய்தது போல் தெரியும். ஆனால் அதுக்கான இனிஷியேட் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அவரவர் தொகுதியை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போது அப்படி இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து பாஜகவை வளர விடுவதற்கு மட்டும் இல்லாமல் பாஜக இன்னொன்று நயனார் நாகேந்திரன் தொகுதியை வந்து எந்தளவுக்கு அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாரோ, இந்த தொகுதியில் ஜெயிக்கலைன்னா நான் அவங்க பதவியே பறிச்சிருவேன் மாவட்ட செயலாளர்களை சொன்னாரோ, அதே போல் இவருடைய குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இவங்க வந்து நேரடி திட்டம் கூட செயல்படுத்துறதுக்கு யோசிக்கிறாங்க. மத்திய அரசு நேரடி திட்டங்களை கூட மத்திய அரசு மூலம் சில பெண்களுக்கு தரக்கூடிய சில திட்டங்கள்லாம் இருக்குது. அது மாதிரியான இதெல்லாம் கூட ஐடியா பண்ணுறாங்க. பீகார் மாதிரி ஒரு 10,000 கொடுக்குற மாதிரி நேரடி திட்டங்களை கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். அவங்களோட இதில் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு பாதகமாக அமையலாம். ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் இப்போதைய நிலைமைக்கு தற்போதைய நிலவரத்தின்படி திமுகவுக்கான சாதகம் இருக்கிறது. ஆனால் ரொம்ப அதிகமான மார்ஜினில் ஜெயிக்க முடியாது. இப்போது பாஜகவை கொடுத்தா 24% இருக்க அதிமுக வந்து பாஜக வந்து அவ்வளோ தூரத்துக்கு வராது. ஆனாலும் கூட தாவேக்காவும் சேர்ந்து வர்றதுனால இப்போ வந்து அந்த போட்டி இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இப்போ குளத்தூர் தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவாலான தொகுதி, நெருக்கடியை கொடுக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு எடுத்துக்கலாமா? கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணித்தான் ஆகணும். அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது தான் இது வரைக்கும் பார்க்கும்போது. ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர்னு சொல்லுவோம், அது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அவர் மேலே எந்தவித அப்பழுக்கற்றவர்னு சொல்கிறோம். அவர் மேலே எந்தவித குல குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதனால் அது வேறு. அது வந்து தொகுதி மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. எனக்கு என்ன செஞ்சீங்க, எனக்கு என்ன இந்த தொகுதியில் என்ன பண்ணீங்க, நீங்கள் இப்போ இந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் வந்து எதையெல்லாம் கடந்தாலும் கூட இனிமையாவது கொஞ்சமாவது ஒரு அக்கறை எடுத்து கொஞ்சம் தொகுதிக்குள்ளே போய் அவர் செஞ்சால் மட்டும்தான் அவர் வெற்றி வாய்ப்பை வெற்றி கனியை பறிக்க முடியும்.
அது வந்து அவர் சாதகமாக இருக்குங்கிறத இதனால் இப்படி தான் நம்பி தான் அவங்க வந்து 2016 போச்சு அவங்களுக்கு. ஏன்னா கரும்பு தோட்டத்துக்குள்ளெல்லாம் தார் ரோடு போட்டு போனாங்கன்னு சொல்லிலாம் பேச்சு வந்தது. அப்போ தான் அந்த மக்கள் நல கூட்டணி தனியாக போச்சு. அப்போ அவங்க முழுசாக நம்பியிருந்தாங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், 2011 ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அதனால் தோற்றுருவாங்கன்னு தான் நினச்சாங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா உணவகம் போன்ற அம்மா சிமெண்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிடுச்சு, வெளியெடுத்து வந்துச்சு. அது மாதிரி உங்களை காப்பாற்றுவதற்கு என்ன திட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அப்படி ஒரு பெரிய அளவில் ஒரு மக்களை கவர்வதற்கான திட்டம் பெருசாக இல்லை. இவங்க அதான் இப்போ வந்து இவங்களுடைய ஆட்சியினுடைய மொத்த இதில் பார்த்தோம்னா, நாங்கள் பாலம் கட்டினோம், எல்லாம் பண்ணோம், போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணோம், அதெல்லாம் சரிதான். ஆனால் மக்களை நேரடியாக ஈர்ப்பதற்கான எந்த வழியை பண்ணீங்க? அது இப்போ அம்மா உணவகம் மாதிரியான ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இவருடைய ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகளில் எதுவும் தெரியல. ஏன்னா இவருடைய வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே செஞ்சுட்டாங்களான்னா அதுவும் செய்யலை. அவங்களே சொல்கிறாங்க, இந்த டிவியில் வர விளம்பரங்கள் மாதிரி 98.9% தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அது வரைக்கும் பண்ணிட்டோம், இன்னும் அப்படி தாங்கிற மாதிரி தான், இவ்வளோ தான் செஞ்சுருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாராய கடையை மூடலை அவங்க சொன்னாங்க. ஆனால் வாக்குறுதியில் சொன்னாங்க நாங்கள் வந்து படிப்படியாக மூடிடுவோம்னு சொன்னாங்க. 2016 சாராயத்தையே லிக்கரே இருக்காமல் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. 2021 சொல்லும்போது அப்படி இல்லை, 2021 படிப்படியாக மூடுவோன்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அது அவங்களாவது ஒரு 500 கடையை மூடினாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இந்த நெடுஞ்சாலைத்துறை சைடில் இருக்கக்கூடிய இவங்க அது காரணம் சொன்னாங்க. ஏன் அந்த 500 கடையெல்லாம் எந்த கடை மூடினாங்க? நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய ஓடாத கடையை தான் மூடினாங்கன்னு சொல்லி எப்படியோ மூடினாங்க. ஆனால் நீங்கள் அது கூட செய்யலை. இது வரைக்கும் அந்த மாதிரி அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் டார்கெட் வச்சிங்க, ஒவ்வொரு ஆண்டும் வந்து தீபாவளிக்கு எவ்வளவு லிக்கர் விற்றது அப்படிங்கிற மாதிரி இத்தனை கோடி வந்துச்சா அப்படிங்கிறதான் டார்கெட் வச்சிங்க. நீங்கள் அதில் தான் நீங்கள் சர்வே ஆகுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா 1971 கருணாநிதி அவர்கள் முதன்முறையாக சாராயத்தை உள்ளே கொண்டு வரும்போது அப்படி தான் பற்றி எரியும் போது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் சாராயத்தை உள்ளே கொண்டு வந்தார். அதுக்கு நிறைய நாடுகளை உதாரணம் சொன்னார். அப்படிலாம் தான் சொன்னாங்க. அவங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக சொல்லுறதே தவிர, இது வந்து அதான் ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தவரை அவங்களுக்கான ஒரு அந்த கடைசி 5 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இவங்க பண்ணல. ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் வந்து ஏன் தாய் வீடுன்னு சொன்னாங்க. ஸ்ரீரங்கத்தில் அவங்க நிற்கும்போது சொன்னாங்க, அது வந்து உண்மையும் அதுதான். ஏன்னா அவங்க தாத்தா அவங்க வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் பணியாற்றியதாக அது மாதிரிலாம் ஒரு கதை இருந்தது. அது மாதிரி இவங்க குளத்தூருக்கு எந்தவித கதையும் இல்லை. இவராக தான் போய் செலக்ட் பண்ணார், இவர் தான் போனார். 3 தேர்தலாக வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தம் இது 7வது முறையாக அவர் இருக்கார். ஆனால் கூட 7ஆம் முறையாக இப்போ 2026 வரார். அப்போது இதுக்கெல்லாம் பார்க்கும்போது இதுக்கான பங்களிப்பு சரியாக தரலையோன்னு ஒன்று இருக்குது. குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் வந்து வேறு வேட்பாளர்கள் போல் நீங்கள் செயல்பட்டீங்களா? எல்லார் மாதிரியும் லெத்தார்ஜிக்காக இருந்தீங்களா? ரொம்ப சாதாரணமாக விட்டீங்களா? நம்மளை ஜெயிக்க வைக்கிறாங்கிறது மக்களை வந்து சாதாரணமாக இடம் போட்டிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு அவர் இன்னும் கொஞ்சம் உழைக்கணும், போகணும். இன்னும் கொஞ்சமாவது இருக்கிற காலகட்டத்துக்குள்ளேயே ஏதாவது செஞ்சால் தான் அவர் வந்து அட்லீஸ்ட் பாஸ் பண்ணுவார். இல்லைனா பார்டரில் பாஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து இனிமேல் அடுத்தடுத்த சூழலில் யார் எப்படி போகிறாங்கிறத பொறுத்து தான் இனிமேல் தீர்மானிக்க முடியும். குளத்தூர் தொகுதி குறித்த பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.